வெறும் 260 தாய் பாட்டு உங்கள்கிட்ட இருக்கா? அந்த அமௌண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் பட்டியாவில் இருக்க கோரல் ஐலாண்டை ஒன் டே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது எப்படி, எங்கெல்லாம் போகலாம், எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் தாய்லாந்துக்கு நம்பத்தான். சவதிகாப் டு கோன். ரீசெண்டாக பட்டியாவில் கோரல் ஐலாண்டுக்கு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன், ஒன் டே ட்ரிப்பாக. ஸோ அது எவ்வளோ செலவாச்சு, எப்படி நாங்கள் போனோம், அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. நாங்கள் மொத்தம் 3 பேர் போனோம். நாங்கள் பட்டையா பீச் ரோட்டில் தான் ரூம் எடுத்துருந்தோம். காலைல ஒரு 8:30க்கு நாங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணி எங்கள் ஹோட்டல்லேருந்து பாலி ஹை பியர் போயிட்டோம். நீங்கள் கோரல் ஐலாண்ட் போகணும் அப்படின்னா அதுக்கான ஃபெரிஸ் எல்லாமே நீங்கள் அந்த பாலி ஹை பியர்லேருந்து தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபெரிஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று பப்ளிக் ஃபெரி, இன்னொன்று ஸ்பீட் போட் யூஸ் பண்ணி போகலாம். நீங்கள் பேக்கேஜில் வரீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களை ஸ்பீட் போட்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்பீட் போட்டில் போனீங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் ஐலாண்ட் போய் ரீச் ஆகிடலாம். பட் பப்ளிக் ஃபெரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். நீங்கள் பாலி ஹை பியர்லேருந்து ஐலாண்ட் போய் சேர்கிறதுக்கு ஒரு 40லேருந்து 45 நிமிஷங்கள் ஆகும். அடுத்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஃபெரியில் வந்து உங்களுக்கு 30 பாட்டு தான். போகிறதுக்கு 30 பாட்டு, வர்றதுக்கு 30 பாட்டு தான். டோட்டலாக ஒரு 60 பாட்டு இருந்தால் போதும். இதே ஸ்பீட் போட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு 150 பாட்டு, வர்றதுக்கு 150 பாட்டு ஆகும். டோட்டல் அதுக்கே உங்களுக்கு 300 பாட்டு ஆயிரும். இந்த பப்ளிக் ஃபெரிக்கு டிக்கெட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு டிக்கெட் கவுண்டர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பாலி ஹை பியரில் இறங்கிட்டு அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு பாலம் தான் இருக்கும். அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி எண்டு வரைக்கும் போங்க. எண்டில் போனீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய பப்ளிக் ஃபெரி ஒன்று நிற்கும். அந்த ஃபெரிக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 பேர் நின்று அமௌண்ட் மட்டும் வாங்குவாங்க. உங்களுக்கு டிக்கெட்டில் அதுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 30 பாட் மட்டும் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் ஏறி உட்காந்துக்கலாம். இந்த பப்ளிக் ஃபெரியில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அடிக்கடி கிடையாது. காலைல 7 மணிக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப் இருக்கும், அதுக்கப்புறம் 10 மணி, அதுக்கப்புறம் 12 மணி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் கேப் விட்டு தான் உங்களுக்கு ஃபெரிஸ் அவைலபிள் இருக்கும். பட் ஸ்பீட் போட் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, எப்போவுமே அவைலபிள் இருக்கும். டக்குன்னு உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. பட் என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி அந்த டைம் பிரச்சனை ஸ்பீட் போட்டில் இருக்காது. நீங்கள் பப்ளிக் ஃபெரியில் போகும்போது உங்களை பாலி ஹை பியர்லேருந்து பிக்கப் பண்ணி கோரல் ஐலாண்டில் இருக்க நாபான் பியர் அப்படின்னு ஒரு பியர் இருக்கும், அங்கே இறக்கி விட்ருவாங்க. கோரல் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5க்கு மேலே பீச்சஸ் இருக்குது. ஒரு பீச்சும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பீச்சு காமாக அமைதியாக இருக்கும். சில பீச்சில் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பீச்சு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு போங்க. நாங்கள் ஒரு 9 மணிக்கு பாலி ஹை பியரை ரீச் பண்ணிட்டோம். பட் நாங்கள் போனது கொஞ்சம் ஹை சீசன் அப்படிங்கிறனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தனால பப்ளிக் ஃபெரிஸை வந்து கண்டினியூஸாக விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஜென்ரல் டைமை வந்து ஃபாலோ பண்ணலை. அதனால் அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போங்க. ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே பீச்சஸ் இருக்குது, 2-3 வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, சில கோயில்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒன் டேல எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு மோட்டர் பைக்காக ரெண்டுக்கு எடுத்துக்கோங்க. அதை எங்கே எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் நாபான் பேரில் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து மோட்டர் பைக்குன்னு எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்கள்ட்ட எடுக்காதீங்க. கொஞ்சம் உள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா மெயின் ரோடு தான் ஆக்சுவலாக. அந்த மெயின் ரோட்லேயே உள்ளே போனீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறையா இருக்கும், சின்ன வீடெலாம் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே மோட்டர் பைக் இருக்கும். அங்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 200லேருந்து 500 பாட்டு அந்த ரேஞ்சில் வரும், ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 360 டிகிரிக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது எந்த ஒரு ஸ்கேம்லையும் நீங்கள் மாட்டாமல் தப்பிச்சுக்கலாம். நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்க்கறதுக்காக போகல. நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு பீச்சில் போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் பிளான் பண்ணி போனோம். அந்த பியரில் இறங்கி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணி ஒரு 200 மீட்டர் 150 மீட்டர் நடந்தே போங்க. அங்கே நடந்து போனீங்க அப்படின்னா பாட் பஸ் நிறையா இருக்கும். அங்கே பெரிய மேப் வேறு போட்டிருப்பாங்க, அந்த ஐலாண்டோட மேப்பு. அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த பீச் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களே அந்த பாட் பஸ்ஸில் உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பீச்சை இறக்கி விட்ருவாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 30 பாட்டு கேட்பாங்க. அதோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அதே மாதிரி எந்த பீச்சுக்கு நீங்கள் போனாலுமே அங்கே வந்து காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். டபுள் த காஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே. பெஸ்ட்டு நீங்கள் அதே ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 7-Eleven இருக்கும். அந்த 7-Eleven போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ, ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். நீங்கள் சீப்பாக ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா
இது ஒரு பெஸ்ட்டு வே. பட் நீங்கள் பீச்சில் வந்து நான் ட்ரிங்க் பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே நீங்கள் போய் வாங்கிக்கிறது தான் பெட்டர். பட் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் 7-Eleven வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7-Eleven மார்னிங் 11 மணிக்கு மேலே தான் வந்து ஆல்கஹால் சேல் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த டைமில் வாங்குற கஷ்டம். பட் நீங்கள் போகிற வழியிலே குட்டி குட்டி ஷாப்ஸும் இருக்கும், அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பீச்சில் போய் அங்கே இருக்க ஷாப்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்டாக பொறுத்து. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 7-Eleven போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு ஃபுட்ஸு எல்லாமே வாங்கிட்டு ஒரு 10:30 போல் அந்த பாட் பஸ்ஸை எடுத்தோம். நாங்கள் போனது பார்த்தீங்க அப்படின்னா சாமியா பீச். இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது, பீச்சும் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ஏன் இந்த பீச்சை சூஸ் பண்ணி போனோம் அப்படின்னா இங்கே க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே. ஏன்னா வாட்டர் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மி தான் இங்கே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீச் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் வாட்டர் ஆக்டிவிட்டியை எதிர்பார்த்து இங்கே வராதிங்க. 1-2 வாட்டர் ஆக்டிவிட்டி தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. நீங்கள் நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு பீச்சஸ் நிறையா இருக்குது, அதை சூஸ் பண்ணி அங்கே போய்க்கிங்க. இங்கே நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கேஜில் வர்றதான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500லேருந்து 1000 வரைக்கும் கேட்பாங்க. இதே நீங்கள் பேக்கேஜில் வரும்போது ஒரு 1000 1500 ரேஞ்சிலே நீங்கள் ஒரு 5 விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். நாங்கள் சாமியா பீச்சில் இறங்கினதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க வியூ பாயிண்ட் போயிட்டோம். இதுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரி ஃபீயே அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் என்ன அந்த மலையில் ஏறுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் ஸ்டெப்ஸில். அங்கே போய்ட்டு நாங்கள் வியூஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பீச்சில் வந்து நிறையா ரெண்டல் சேர்ஸ்லாம் இருந்துச்சு. ஒன்றா விசாரிச்சுட்டு வந்தோம். எல்லாமே வந்து 50 பாட்டு 100 பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து சேரை பொறுத்து கொஞ்சம் அமௌண்ட் வேரி ஆச்சு. ஒரு சில ஷாப்பில் மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க நீங்கள் சேர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 100 பாட் ஓகே, பட் நீங்கள் ஃபுட்டு கண்டிப்பாக ஆர்டர் பண்ண அப்படி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அது க்ரௌடான ஏரியாவே இருந்துச்சு. சரி, எங்களுக்கு அதுதான் அவைலபிலிட்டி இருந்தனால எப்படி நாங்கள் லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்றதா பிளான். ஸோ அதனால் நாங்கள் 3 பேருமே ஃப்ரண்ட் ரோ எடுத்துட்டோம். ஒரு சேருக்கு ஃபுல் டே ரெண்டல் வந்து 100 பாட். ஒரு 12 மணி வரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12:30 அந்த டைமில் போய்ட்டு நாங்கள் பீச்சில் விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2:30க்கு வெளியில் வந்தோம். நிறைய ரெஸ்ட் ரூம்லாம் இருந்துச்சு. பட் சில ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 20 பாட்டு 30 பாட்டு கேட்பாங்க. ஸோ அதை பே பண்ணிவிட்டு ஸோ அங்கே போய் நாங்கள் நல்ல வாட்டரில் ஒரு டைம் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃபுட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு 3:30க்கு நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் ஒரு 3:30க்கு வரும்போது அங்கே பாட் பஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதில் ஏறி அதுக்கு ஒரு 30 பாட்டு கொடுத்து இந்த கோரல் ஐலாண்டில் இருக்க நாபான் பியருக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்த டைமில் ஒரு 4 மணி இருக்கும். 4 மணிக்கு வந்து பப்ளிக் ஃபெரி அவைலபிள் இருந்துச்சு. ஏன்னா அது சீசன் டைம் அப்படின்றனால அடிக்கடி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஃபெரியை பிடிச்சி ஒரு 4:45 5 o'clock வந்து நாங்கள் பாலி ஹை பியருக்கு வந்துட்டோம். அங்கேருந்து மறுபடியும் ஒரு டாக்ஸி புக் பண்ணி அந்த டாக்ஸிக்கு வந்து ஒரு 80 பாட்டு ஆச்சு. வர்றதுக்கு ஒரு 80 பாட்டு, போகிறதுக்கு ஒரு 80 பாட்டு ஆச்சு. ஒரு அரௌண்ட் ஒரு 5:30க்கு நாங்கள் ஹோட்டலில் போய் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஒன் டே ட்ரிப்பில் ஒரு ஆளுக்கு ஆன செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 260 தாய் பாட்டு. இதில் உங்களுக்கு எதெல்லாம் இன்க்ளூட் அப்படின்னா நீங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு டாக்ஸி எடுத்து பாலி ஹை பியர் வரதா இருக்கட்டும், அங்கேருந்து ஒரு பப்ளிக் ஃபெரி எடுத்து ஐலாண்டு வர்றது, ஐலாண்ட்லேருந்து ஒரு பாஸ் எடுத்து நீங்கள் பீச்சுக்கு போகிறது, அதே மாதிரி ரிட்டன் பீச்சிலேருந்து ஐலாண்டு வர்றது, ஐலாண்ட்லேருந்து பட்டையா வர்றது, பட்டையாலேருந்து உங்கள் ரூமுக்கு போகிறது, இந்த டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் நீங்கள் பீச்சில் எடுக்கிற அந்த ரெண்டல் சேரு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 260 பாட்டு ஒரு ஆளுக்கு இருந்தால் தாராளமாக போதும். நான் இதில் வந்து ஃபுட்டு ட்ரிங்க்ஸ்லாம் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா இது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து. ஒரு ஆள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஒரு ஆள் கம்மியாக செலவு பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மொத்த அமௌண்ட்டு வேரி ஆகும். ஸோ மினிமம் ஒரு 260 பாட்டு இருந்தாலே போதும். தாராளமாக ஒரு பீச்சில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரூமுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லியிருக்கேன் எல்லா இன்ஃபர்மேஷனும். நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் தாய்லாந்து வரலாம்னு பிளான் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு பிளான் தேவைப்படுது, இல்லை ஒரு கன்சல்டன்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே ஒரு லைக்கை போட்டுவிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாரும் தாய்லாந்து வராங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.